Hi friends, welcome to Kavi's Vlog and welcome to Flames to Fashion. இன்னைக்கு கவிஸ் வீலாகில் நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கொம்பாடிக்குப்பன்ற ஒரு ஊரில் தீமிதி நடந்துச்சு. அங்கே போயிருந்தேன். அப்போ நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். அதெல்லாம் எடுத்து வைக்கும்போது ஏன் இதை ஒரு வீடியோவை போட்டேன் என்ன அப்படின்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு பொட்டு எனக்கு ஸ்டோன் பிந்தி ஸ்டோன் போட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கலர் கலராக வைக்க மாட்டேன். பட் அந்த ஸ்டோன்லேயே ஒயிட் ஸ்டோன்லேயே எவ்வளோ டிசைன் பொட்டு இருக்கோ அதை வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் எவ்வளோ பெரிய வளையல் பேங்கிள் லவர்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த பேங்கிள் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. அதோடைய கிங்கினி சவுண்டும் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், அந்த வளையல் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு கிளிப்பு, ஹேர் கிளிப்பு. இந்த வீடியோவிலே உங்களுக்கு என்னுடைய ஹேர் கிளிப் கலெக்ஷன் எல்லாத்தையுமே காட்டுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் பெரிய ஹேர் கிளிப்பாக நான் வாங்கினேன். ஒரே ஹேருக்கு ஃபுல்லாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ஹேர் கிளிப் எனக்கு பத்தாது. ஸோ இருந்தாலும் எனக்கு பார்க்க ஆசையாக இருந்தது. டிசைன்ஸுமே சூப்பராக இருந்ததுனால நான் எல்லாத்தையுமே, அதாவது எதை எடுக்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு ஃப்ளவர் டிசைனு, பீகாக் டிசைனு, ஃப்ளவர் டிசைன்லேயே டிஃப்ரெண்ட் டிசைனு அப்படி இருந்துச்சு. ஸோ அது மாதிரி இருந்தாலும் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சதா பார்த்து நான் ஒரு 4 கிளிப்பு வாங்கினேன். அதுலேயும் பீகாக் கிளிப்பு அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு பாருங்கள். அதனால தான் அந்த பீகாக் கிளிப்பையே நான் வாங்கினேன் பாருங்கள். அது இல்லாமல் இந்த சில்வர் கிளிப்பும் நல்லா இருந்துச்சு. ஸோ நிறையவே இருக்குது அங்கே. அடுத்து கீ செயின் வாங்கினேன். உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ பெரிய முருகர் பக்தைன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் எங்கே போனாலும் கீ செயின் வாங்குறதா தான். இப்போ ஓம் முருகாவும் முருகர் ஸ்டாச்சுவும் வேல் போட்ட கீ செயின் வாங்கினேன். இதெல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு அந்த ஹேர் பின் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி வாங்கினது. அந்த தீமிதி திருநாவுக்கு போய் கோயிலை பார்க்கணும் இல்லை, எனக்கு பொதுவாக திருவிழா கடைகளை சுற்றி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஆசையாக இருக்கும் எனக்கு. ஸோ இதெல்லாமே என்னுடைய ஹேர் கிளிப் கலெக்ஷன்ஸ் பாருங்கள். ஒன்று ஒவ்வொரு மாடலு, ஒரு கலர் காம்பினேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கிறேன் என்னுடைய ஹேர் கிளிப்பில். பட்டர்ஃப்ளை ஹேர் கிளிப்பு, ஃப்ளவர் ஹேர் கிளிப்பு, ஸ்டார் ஹேர் கிளிப்பு, அப்புறம் கலர்ஸ் காம்பினேஷன், சாரீ கலர் காம்பினேஷனுக்கும் இல்லை ஒரே கோல்டு எல்லா சாரீக்கும் போட்டுக்கிற மாதிரியும் அந்த மாதிரி வாங்குவேன். இது சின்ன கிளிப்லாம் எப்போ வாங்கினேன்னு எனக்கு மறந்தே போச்சு. ஸோ இதுலேயுமே ஒரு பீகாக் வச்சுருக்கிறேன், க்ரீன் ஸ்டார். இதுவும் ஃப்ளவர் கிளிப் தான், லேவெண்டர் கலர் ஃப்ளவர் கிளிப். இதுவும் லேவெண்டர் கலர் தான். இது கோல்டு, எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்கும். இது பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வரும் உங்களுக்கு. ஸோ என்னுடைய ஹேர் கிளிப் கலெக்ஷன் எல்லாமே ஸ்டோன் கலெக்ஷன். இது ஒரே நாளில் நான் போட்டுக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய சாரீக்கு மேட்சாக்க போட்டுப்பேன். தலை குளிச்சுனா போட்டுப்பேன். இல்லை உச்சியில் எடுத்து சடை பின்னும் போது இந்த ஹேர் கிளிப்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோ இருக்குது பாருங்கள் என்கிட்ட. என்னெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் கிண்டல் பண்ணுவார், உனக்கு பொம்பளை பிள்ளை இருந்தால் இந்த மாதிரி வாங்கி வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொல்லுவேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பாருங்கள், ப்ரெஸ் டைப்பு. அது கிளிப் டைப்பு. இது ப்ரெஸ்ஸிங் கிளிப்பு மாதிரி வரும். இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஷேப்பு, டிஃப்ரெண்ட் கலரில் வாங்கி வச்சுருக்கேன் அதில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்னுடைய பட்டர்ஃப்ளை கலெக்ஷன்ஸ். இது ஏன் பட்டர்ஃப்ளை நான் வாங்கினேன் அப்படின்னாக்க, சம்டைம்ஸ் தலையில் வைக்கிறதுக்கு பூ இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா. இப்போது என் தோட்டத்தில் நிறைய பூ பூக்குது, வைக்கிறேன். அந்த நேரத்தில் பூ இல்லாத நேரத்தில் ஜடை பின்னி இந்த பட்டர்ஃப்ளைஸை நடுவில் வச்சுட்டு போவோம். நான் ட்ரைனிங் போயிருந்தப்ப எல்லாருமே எனக்கு கிண்டல் பண்ணாங்க, எப்போ பாரு உங்கள் தலையில் பட்டர்ஃப்ளை பறந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கிளா கிளிப்ஸு. இதுலேயுமே பட்டர்ஃப்ளை இருக்கும் பாருங்கள். எனக்கு பட்டர்ஃப்ளைனா அவ்வளோ பிடிக்கும். அதனால் மேக்ஸிமம் பட்டர்ஃப்ளை வாங்கி வச்சுருவேன். இது கிளா கிளிப். இது மினி கிளா கிளிப்பு. தலை குளிச்சுனாக்கா தலை காய வைக்கிற வரைக்கும் பறக்காமல் இருக்கிறதுக்காக போட்டு விடுவேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸ்டிக் கிளிப்பு. இது ரொம்ப பழைய மாடல் தான். இது பார்த்தீங்க அப்படின்னாக்க, நாங்கள் ஒரு தடவை வேளாங்கண்ணிக்கு டூர் போயிருந்தப்போ பூம்புகாரில் அந்த என்ன சொல்லுவோம், சங்கா, அதில் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால் அது வாங்கணும். ஸோ எப்படி இருக்குது என்னுடைய ஹேர் கிளிப் கலெக்ஷன்ஸ்.
உங்ககிட்டயும் இந்த மாதிரி ஹேர் கிளிப் கலெக்ஷன் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.